ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரூர் வைஸ்யா பேங்க் கேவிபி பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். 760 days டெபாசிட் ஸ்கீம். இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. இதோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 760 days. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ப்ராடக்ட் டைப் வந்து ரீட்டைல் டேர்ம் டெபாசிட். டேர்ம் டெபாசிட் அப்படின்னாலும் ஒன்று தான், ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ பீரியட் ஆஃப் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 760 நாள் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கணும். இது எப்போலேருந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/7/2024 அதில் அன்னையிலேருந்து அமலுக்கு வந்துருக்குது. மினிமம் எவ்வளவு நம்ம முதலீடு பண்ணலாம்னா 1000 ரூபா முதலீடு பண்ணலாம். அதிகபட்சத்துக்கு வந்து 3 கோடி ரூபா வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த கேவிபி 760 டெபாசிட் ஸ்கீம்ல முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி நபர்கள், அதே மாதிரி ஜாயிண்டா இருக்கக்கூடிய நபர்கள், மைனர் பேர்லயும் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் 10 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ 10 வயசு கம்ப்ளீட் ஆயிருதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் பேர்லயோ அவங்க அல்லது கார்டியன் பேர்லயோ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரேட் வந்து டொமஸ்டிக் அண்ட் என்ஆர்ஓ டெபாசிட் என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா 7.6% வந்து சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு 8.1%. ஸோ ஜென்ரல் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. தென் சீனியர் சிட்டிசனுக்கு 8.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஃபிக்ஸட் டெபாசிட்ல இது அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் குமுலேட்டிவ் ஆப்ஷன்ஸாகவும் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பண்றாங்க. அதாவது நீங்க ஒரு 760 ரூபாய் டெபாசிட் வந்து பண்றீங்க. டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு எப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுமோ அது வந்து நீங்க 760 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா, எனக்கு வந்து மாசம் மாசம் நான் முதலீடு பண்ண தொகைக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணும் அப்படின்னாலும் மந்த்லி ஆப்ஷன் இருக்கு, குவார்டர்லி பே அவுட் ஆப்ஷன் இருக்கு, அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட நீங்க பே அவுட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்க மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி பேசிஸ்ல அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுவே நான் 760 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. கூட்டு வட்டி போட்டு உங்களுக்கு 760 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது, ஃபிக்ஸ்ட் ரேட் தான். இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் அந்த அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்குமே இருக்கும், மாறுபடாது. கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. தென் டெபாசிட் வந்து எங்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம்னா, நீங்க நேரடியாக கேவிபி பேங்க் பிரான்ச்சுக்கு போகலாம், நெட் பேங்கிங்ல ஓப்பன் பண்ணலாம், மொபைல் பேங்கிங்ல ஓப்பன் பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் ஜென்ரல் சிட்டிசனுக்கோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கோ வந்து அடிஷனல் ஆர்ஓஐ வந்து கிடையாது. லோன் வந்து எடுத்துக்கலாம், நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல லோன் எடுத்துக்கலாம். ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒய்ஃப் பேரையோ அல்லது பசங்க பேரையோ யார் பேர் வேணாலும் நீங்க நாமினி வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் தாங்க. இப்போ உங்களுடைய இயர்லி லிமிட், இன்கம் லிமிட் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. 10% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல இருந்து. கேஒய்சி டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்க புது கஸ்டமரா இருந்தா போட்டோ, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் வந்து கேட்பாங்க. போர்ஸ் ரினியூவும் பண்ணிக்கலாங்க. போர்ஸ் ரினியூ அப்படின்னா இப்போ அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆக போகுது, நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரினியூவல் வந்து ஆகும். ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், அதாவது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலுக்கு பெனால்ட்டியோட வந்து அலோவ் பண்றாங்க. 1% வந்து பெனால்ட்டி அமௌண்ட் நீங்க பே பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்க வந்து 760 நாளைக்கு டெபாசிட் பண்ணிட்டு எனக்கு 300 நாள்ல அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதான் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல். ஸோ அப்போ நீங்க 1% பெனால்ட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து கட்டி ஆகணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து. அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், மற்ற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெகுலர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 760 நாளைக்கான ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுதான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் படி இப்போ நான் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பாருங்க, டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா, 10 இயர் டேஸ் 760 ரூபா, இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.1% அப்படின்னா 760 நாளினுடைய முடிவில் 16,866 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஜென்ரல் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பாருங்க 7.6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதே 1 லட்ச ரூபா 760 நாள்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னா 15,825 ரூபா கிடைச்சிருக்கும். இன்கேஸ் நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு பண்றேன் அப்படின்னா, இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து 10 லட்ச ரூபா முதலீடு பண்றாங்கன்னா எவ்வளவு வந்துருக்கும் பாருங்க. 760 நாள்ல உங்களுக்கு 1,68,658 ரூபா வட்டி தொகை மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்னா 1,58,247 ரூபா வட்டி தொகை மட்டும் கிடைக்கும்.
ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சேஃபான முதலீடு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கேவிபி 760 டேஸ் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.